Hello everyone, welcome to Last Academy. இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2 ஓட சம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் 4th சம் தான் பார்க்க போறோம். 4th சம் என்ன கேட்டிருக்காங்க? எல்லாத்தையுமே ரிலேஷன்ஸா கொடுங்க. Represent each of the given relation by arrow diagram, graph and set and roster form ன்னு கேட்டாங்க. ஓகே, நம்ம இதை ஒரு ரிலேஷனா நம்ம ஃபார்ம் பண்ணி ரிலேஷன்னா பேரா எழுதுவோம் இல்லையா, அதுதான். அப்படி ஃபார்ம் பண்ணிட்டு அது ஆரோ டயக்ராம், கிராஃப், ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்றது எல்லாத்துலயுமே நம்ம காட்டணும்னு சொல்றாங்க. இங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கமா ஒய்யா அப்படி பேரா வரணுமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு நமக்கு ஒரு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபார்முலா மாதிரி சின்னதான் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆன்சர் எடுப்போம். எக்ஸ் அப்படின்றது எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 3 4 5. எக்ஸோட வேல்யூ நீ 2 3 4 5ல இருந்து எடுத்துக்கலாம். And y belongs to 1 2 3 4. y ஓட வேல்யூ நீ இதுல இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? x is equal to 2y ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம இதை எப்படி மாற்ற போறோம்னா x by 2 is equal to y ன்னு மாற்ற போறோம். ஏன் மேம் தேவையில்லாம மாத்துறீங்க அப்படின்னா அப்பதான் நமக்கு y வேல்யூ அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா, நம்ம வந்து எக்ஸ் இப்போ 2 எடுக்கிறேன், கீழே 2 போட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணா அப்போ எனக்கு y வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த 2க்கு நான் எதை போய் இங்க இருக்க நம்பர்ல நான் எதை பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அதுக்காக தான் இப்போ நான் இங்க எழுதிட்டுமா, இப்போ போடலாம். ஓகே, எக்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் 2ன்னு எடுக்கணும். அப்போ எடுத்தேன்னா 2 by 2 is equal to ஆன்சர் என்ன 1. இதே எக்ஸ் வந்து நான் 3ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா 3 by 2 ஆன்சர் என்ன 1.5. x is equal to 4 அப்படின்னு நான் எடுத்தேன்னா 4 by 2 ஓட ஆன்சர் 2. இதே x is equal to 5 அப்படின்னு நான் எடுத்தேன்னா 5 by 2 is equal to 2.5. ஸோ அப்போ இந்த வேல்யூமே நமக்கு yல இல்லை, இதுவுமே yல இல்லை. அப்போ நமக்கு இருக்க ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ரிலேஷன்ஸ் என்ன, இதுவும் மட்டும்தான். x is equal to 2னா y 1னா அப்போ இதுவும் பேரு. நெக்ஸ்ட் x is equal to 4னா y is equal to 2. அப்போ இதுவும் பேரு. அப்போ நம்ம எழுதிடலாமா ரிலேஷன்ஸ்? r is equal to 2,1 அப்புறம் 4,2. இது ரெண்டு தான் நமக்கு பேர். இப்போ நம்ம சொன்ன விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம ஆரோ டயக்ராம், கிராஃப், ரோஸ்டர் ஃபார்ம்னு 3 டைப்ல ரெப்ரசன்ட் பண்ணி காட்டணும். ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம் ஏன் கொடுத்துருக்காங்களா, ஆரோ டயக்ராம். ஓகே, இதுல எக்ஸ், இதுல ஒய். கொஸ்டின் என்ன எக்ஸ் கொடுத்துருக்கான் 2 3 4 5. 2 3 4 5. கொஸ்டின்ல என்ன ஒய் கொடுத்துருக்கான் 1 2 3 4 கொடுத்துருக்கான். இப்போ பேர் பண்ணலாமா? 2 1. 2 வந்து 1க்கு போகுது. 4 2. 4 வந்து 2க்கு போகுது. அவ்வளோதான், ஆரோ டயக்ராம் முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கிராஃபா ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு லைன் போட்டுக்கிறேன், இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன். 0 1 2 3 4 5 6. இதுதானப்பா எக்ஸ், இது ஒய். ஓகே, 1 2 3 4 5 6 சும்மா போட்டாச்சு. இப்போ என்ன ஃபார்முலா இருக்கு, 2 1. எக்ஸ்ல 2 ஒய்ல 1. அப்போ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணலாமா? 2,1. நெக்ஸ்ட் 4 2. எக்ஸ்ல 4 எடுத்துக்கோங்க, ஒய்ல 2 எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே வருது 4,2 அப்படின்னு கிராஃப் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஒன் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா ஒண்ணுமே இல்லை, அப்படியே இங்க நம்ம அந்த ஃபங்க்ஷன் எழுதணும் இல்லையா, அதுதான் எழுத போறோம். 2,1 4,2. ஓகே, r is equal to அப்படின்னு எழுதி முடிக்க போறோம். இதுதான்
கொடுத்துருக்கிறத குட்டியா நம்ம என்ன பண்றோம், சம் மாதிரி சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் அது ஏரோ டயக்ராம், கிராஃப், செட்டு அப்படின்னு எல்லாத்துலயுமே நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் மாதிரி லைக் சம் போட்டு காட்ட போறோம். ஓகேவா? தேங்க்யூ.